எல்லாருமே டிக்கெட்டை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நான் காலைல சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னடா இது புது பிரச்சனையாக இருக்குதுங்கிற மாதிரி எல்லா படத்துக்குமே பிரச்சனை தான் தளபதினா. லாஸ்ட்டாக வந்த ஒரு 6-7 படம் எடுத்திங்கன்னா எல்லாத்துக்குமே பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்னு ஒன்று இருந்துக்க தான் செஞ்சிச்சு. மெர்சலுக்கு கூட பார்த்தீங்கன்னா சென்சார் போர்ட்லேருந்து பிரச்சனையாச்சு. சரி, ஓகே, இப்போ இங்கே என்னடா பிரச்சனை நடந்திருக்குங்கிறத நான் ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி படத்தை டிசம்பர் 18 பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டுக்கு கொடுத்துட்டாங்களாம். அது வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை முறையில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம போய் சேரணும், சீக்கிரமாக ரிசீவ் ஆகணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் மூலிமா கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் டிசம்பர் 22 படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சில கட்ஸையும் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 5 பேர் படம் பார்த்துருக்காங்களாம். அந்த 5 பேரில் 4 பேர் படத்தில் வந்து பெருசாக இது இல்லை. ஒரு சில கட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் 5 பேர் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அதில் கடைசியாக ஒருத்தர் இந்த மாதிரி ஆர்மி, இந்தியன் நேவி ஃபோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இன்னும் ஒரு டைம் பரிசீலிக்கலாங்கிற மாதிரி சொல்ல, ஸோ அதனால் திருப்பியும் படத்தை ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றணும்னு சொல்ல, ஸோ அவங்க ரீகட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் யூஏ சர்டிஃபிகேட்னு சொன்னாலும், அதாவது ஸ்டில் நவ் நாளைக்கு காலையில் படம் ரிலீஸு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆகலை. இதனால தான் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து போய் ஒரு கேஸையும் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த சிபிஎஃப்சி யாருன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட். இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். இவங்க பார்த்துட்டு ஒன்று ஏ கொடுக்கலாம், இல்லைனா யூஏ கொடுக்கலாம், இல்லைனா யூ கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கறது தான். ஸோ இப்போ கூலிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்தந்த ஏஜ் கேட்டகரி இதெல்லாம் பார்க்கலாங்கிற மாதிரி. ஆனால் இவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி இந்த படத்தை நாங்கள் வந்து பரிசீலிக்கணும்னா திருப்பியும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அதுக்கே 20 நாள் பக்கமாக ஆகுங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஜட்மெண்ட் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கேட்டு எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்திருக்குன்னா, மேபி ஜனவரி 9 காலையில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரலாம். படம் ரிலீஸ் ஆகலாமா வேண்டாமா, இல்லை சர்டிஃபிகேட் என்ன ஆகணும் அப்படியே அவங்க சொன்னாலும், ஒருவேளை கோர்ட்டில் ஜனவரி 9 நீங்கள் வந்து படத்தோட சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவங்க திருப்பியும் சிபிஎஃப்சிக்கு போய் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொண்டு வர முடியும். ஸோ இது கிட்டத்தட்ட ரிட்டன் 1 மந்த் கூட ஆகலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிலே டைமிங் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்து கூட மத்தியான சர்டிஃபிகேட் வந்து படம் ரிலீஸ் ஆன கதைகள்லாம் கூட இருக்குது. இப்படிலாம் இருக்குது. இது சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ட்ரெண்டிங் டாப்பிக்காக மாறி இருக்குது. அதாவது ஒரு சில பேர் வி ஸ்டாண்ட் வித் தளபதினு போடுறாங்க. அது இல்லாமல் ஆக்சுவலி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு கடைசி படம் அப்படிங்கும்போது சினிமாவில் இது வரைக்கும் இவர் மூலிமா நிறையா பேர் ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இத்தனைக்கும் மாஸ்டர் படம்லாம் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எல்லாத்துக்குமே எடுத்து தந்துச்சு. இப்படி இருக்கும் போது கோலிவுட்டோட ஜீசஸ்ன்னு கூட சொல்லலாம் நம்ம தளபதியை. அவரோட கடைசி படம் வரும்போது கடைசியாக ஒரு படம் பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஏன் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இழுத்தடிக்கிறாங்கன்னு தெரில. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ்லாம் இருந்திருக்க படத்துக்கு கூட ஏ கொடுத்துட்டாங்க. அப்படி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதை பார்க்கும்போது என்னவா இருக்குது? மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லாம் தெளிவாக தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது வந்து எனக்கு வந்து நியூஸ் படி இவங்க வந்து இந்த படத்தோடைய 500 கோடி பட்ஜெட்டாக இருந்தாலுமே இந்த படத்தை சுற்றி நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிக்கெட் ப்ரீ புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கு. பிரபாஸோடைய ராஜா சாப் படம் கூட ரிலீஸ் ஆக போது அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கூட டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக விற்றுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் பணம் போட்டிருக்காங்க, இத்தனை பேர் படத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க சர்டிஃபிகேட் டிலே பண்ணுறது நல்லா இல்லை. ஏன்னா படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லி நாங்கள் ரூஃப் டாப்ல இருந்து கத்துறோங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு கேவிஎன் சைடில் இருந்து. ஸோ தளபதி ஆடியோ லான்ச்லேயே ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நார்மலாகவே என் படம்னா பிரச்சனை வரும், இப்போ என்னோட ட்ராக் வேறு மாதிரி இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க அப்போயே பார்த்தீங்கன்னா தளபதிக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வர போகுதுன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணுறது தான் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்தாலும் இவங்க இப்போ டிலே பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் பெரிய இஷ்யூவாக வருது, டிக்கெட் புக் பண்ணவங்களுக்குலாம் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை அதே ஷெடியூலில் வந்து திருப்பி மாற்றி போடுவாங்களா? அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் ஹாலிடேஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனால் கூட படமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தால் கூட நல்லா ஓடும். கிட்டத்தட்ட 10 நாள் இருக்குது. இந்த வாரம் வெள்ளி சனியில் ரிலீஸ் ஆனால் கூட அதுக்கப்புறம் ஒரு வாரம் சாலிடாக லீவ் இருக்குது. எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க தேட்டருக்கு போகும்போது. ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டாகவும் இருந்திருக்கும். அது இல்லாமல் 3 படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய படங்களாகவே ரிலீஸ் ஆக போகுது. ஜனநாயகன், ராஜா சாப், பராசக்தின்னு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு தேட்டர்ஸும் கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் ஜனநாயகனை மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கும் தெரியல. படத்தை வந்து எல்லாருமே பார்த்துட்டு நைட்டுக்குள்ளேயாச்சும் ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்கடா, காலைல ரிலீஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு நார்மல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஏன்டா சினிமாவை போட்டு இப்படி அடிக்கிறீங்கிற மாதிரி இருக்குது. கடைசி படங்கும் போது விட்டுருக்கலாங்கிறதான் என்னுடைய ஒரு சின்ன சஜஷனாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு தளபதியை பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஜனநாயகன்னு போட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன்.